ஒளியாய் சுடராய் சுய ஒளி தீபமாய் நீதியாய் நிலையாய் நிறைந்திடும் அருவமாய் தீதிலா திருத்துவமாய் திகழ்ந்திடும் ஒருவனே ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவ்வார்த்தை கடவுளோடிருந்தார், அவ்வார்த்தை கடவுளுமாயிருந்தார். அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின, அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின, அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின. அனைத்து ஆற்றல்களும் ஒருங்கே பெற்ற இறைவன் தம் வல்லமைகளெல்லாம் வெளிப்படும்படியாக படைப்பு தொழிலை மேற்கொண்டார். அதன் முதற்படியாக அறியவும் அன்பு செய்யவும் ஆற்றல் வாய்ந்த உருவமற்ற வானவரை படைத்தார். ஒளி விளங்கும் அழகமைந்த அரூபிகள் இவர்கள். உருவமற்ற அவர்கள் பருவமற்ற இறைவனை பாடி பரவினர். அருவப் பொருட்களை படைத்த இறைவன் உருவப் பொருட்களையும் படைத்தார். விண்ணிலே ஒளி வீசும் சூரியன், தன்னொளி பொழியும் வெண்ணிலா, மின்னி ஒளிரும் விண்மீன்கள், மண்ணிலே வளரும் மரம், செடி, கொடிகள், வாடித் திரியும் பறவை இனங்கள், ஓடித் திரியும் விலங்கினங்கள், நீரில் நீந்தும் மீனினங்கள், அப்பப்பா எத்தனை எத்தனை கோடி உயிரினங்கள்!
இறைவன் தன் சாயலும் வடிவுமான மனுவை படைக்க மனம் கொண்டார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை வகுத்தார். ஆதாம், இந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள எல்லாவித மரங்களின் கனிகளையும் நீங்கள் உண்ணலாம். ஆனால் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மட்டும் உண்ணாதீர்கள். ஏனென்றால் அதை நீங்கள் உண்ணும்போது சாவுக்கு அடிமையாவீர்கள். இது என் அன்பு கட்டளை. மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். தங்கள் கட்டளைக்கு அடிபணிகிறோம் ஆண்டவரே. இறைவன் தன் பேரின்பத்தை மனுவிற்கு பகிர்ந்தளித்தார். அந்த பேரின்ப பெருவாழ்வு படைப்பு அனைத்திலும் பரிணமிப்பதைக் கண்டு பரமனைக் கண்டு பாடி மகிழ்கின்றார்கள் இவர்கள். இறைவாவும் புகழ் கேட்டுகின்றோம், இறைவாவும் புகழ் கேட்டுகின்றோம், இனிது உன் நாமத்தை போற்றுகின்றோம் யாம், இறைவாவும் புகழ் கேட்டுகின்றோம். மண்ணகம் மகிழ்ச்சி கடலில் திளைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் விண்ணகத்தில் ஒரு பேரதிர்ச்சி. இறைவன் தம் அறிவையும் அன்பையும் பகிர்ந்தளித்து படைத்த அரூபிகளில் ஒரு பகுதியினர் தம் அறிவை கண்டு அகந்தை கொண்டனர். தங்கள் குறை அறிவை நிறையறிவாக எண்ணி இருமாந்து அறிவின் ஊற்றாம் இறைவனையே எதிர்த்தனர். அவர்களின் தலைவன் லூசிஃபர். பணிய மாட்டேன், பணிய மாட்டேன், ஆம் பணியவே மாட்டேன். ஒளிமிக்கவன் லூசிஃபர் இருளின் தலைவனானான். இதோ இவனுக்கு எதிராய் ஒளிமிக்க வானத்தூதரின் தலைவன் மிக்காயேல். இறைவனுக்கு இணையானவன் யார்? இதோ நான். அகந்தையாலும் ஆணவத்தாலும் இறைவனையே எதிர்க்க துணிந்தாய் நீ. சபிக்கப்பட்டு ஆள் நரகில் தள்ளப்படுவாய். இதோ மண்ணுலகில் பெருமகிழ்ச்சி. இறையருளில் இன்பம் கண்ட ஆதாமும் ஏவாளும் தாம் பெற்ற பேரின்பத்தில் பங்கு கொள்ள பிற படைப்புகளை அழைக்கின்றனர். இயற்கை அனைத்தும் இறைவனை போற்றி புகழ்கின்றன.
மலரும் மலரில் பொழியும் பனியில் இறைவன் வாழ்கிறார். அலையும் கடலில் விரியும் வானில் இறைவன் வாழ்கிறார். பகலவன் ஒளியிலே நிலவதன் குளிரிலே, பகலவன் ஒளியிலே நிலவதன் குளிரிலே, இறைவன் நிழலாய் நிலையாய் மறைந்தென்று வாழும் மலரும் மலரில் பொழியும் பனியில் இறைவன் வாழ்கிறார். அலையும் கடலில் விரியும் வானில் இறைவன் வாழ்கிறார். கோடி வண்ண காட்சியாகும் குலுங்கும் இந்த பூமியில், கோடிக்காலம் வாழும் நீல வானம் என்னும் மீன்களும், வீசும் தென்ற காற்றின் வசந்த கால மேகம், வான் உயர்ந்த மலைகளும் பசுமையினிந்த சோலையாவும், படைப்பனைத்தும் அவரன்பே படைப்பனைத்தும் அவர் அன்பே. இறைவன் கருணை மழையென பொழிந்தார். மலரும் மலரில் பொழியும் பனியில் இறைவன் வாழ்கிறார். அலையும் கடலில் விரியும் வானில் இறைவன் வாழ்கிறார். நீரில் வாழும் மீன்களும் வானில் பறவையாவையும், துள்ளி ஓடும் மான்களும் வலிமை விலங்கு கூட்டமும், தவழும் உயிர்கள் யாவையும் ஆடும் மயில்கள் கூட்டமும், உலக படைப்பின் நாயகன் மனிதன் தலைவனே, படைப்பனைத்தும் அவர் அன்பே படைப்பனைத்தும் அவர் அன்பே. இறைவன் கருணை மழையென பொழிந்தார். கூலிகளே, அதோ பாருங்கள் அவர்களின் ஆட்டத்தையும் பாட்டையும். நாம் இழந்த பேரின்பத்தை இந்த மனிதர்கள் அனுபவிப்பதா? அதை நாம் பார்த்து கொண்டிருப்பதா? இதோ இப்போதே போகிறேன், அவர்கள் இன்பத்திற்கு உரை வைக்கிறேன். நிழலாய் நிலையாய் மறைந்தென்றும் வாழும் மலரும் மலரில் பொழியும் பனியில் இறைவன் வாழ்கிறார். அலையும் கடலில் விரியும் வானில் இறைவன் வாழ்கிறார்.
ஏவாள், ஏவாள், யாரது? அட, பாம்பு பேசுகிறதே. உனக்காக வெகு நேரமாக நான் காத்திருக்கிறேன். பயப்படாமல் அருகே வா ஏவாள். பயமா? எனக்கா? நல்ல வேடிக்கை. உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே வந்திருக்கிறேன். அட, எங்களுக்கு நன்மை செய்வதற்கா? ஆமாம். இந்த இன்பவனத்தில் உள்ள மரக்கனிகளை எல்லாம் நீங்கள் உண்ண வேண்டாம் என்று ஏன் உங்களை கடவுள் தடுத்திருக்கிறார்? நீ சொல்வது போல் அவர் எங்களை தடுக்கவில்லையே. எல்லா மரக்கனிகளையும் தான் நாங்கள் உண்டு வருகிறோம். அப்படியா? நன்றாக யோசித்து சொல். எல்லா மரங்களின் கனிகளையுமா சாப்பிடச் சொன்னார்? இந்த வனத்தில் உள்ள நடு மரத்தின் கனியை மட்டும் தின்ன வேண்டாம், தொடவும் வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஏனாம்? காரணம்? அதை உண்டால் செத்து போய் விடுவோமாம். சுத்தப்பை பொறாமையில் சொல்லி இருக்கிறார். அந்த கனியை சாப்பிட்டால் நீங்களும் கடவுளாகி விடுவீர்கள் என்ற அச்சம். இங்கு எந்த மரத்திலும் இல்லை இது போன்ற ருசியுள்ள கனி. நான் சாப்பிட்டேன், சாகவில்லையே. பயப்படாதே. இந்த ஒரே ஒரு கனியை மட்டும் சாப்பிட்டு பார். உன் அறியாமை அழிந்து உன் கண்கள் திறக்கப்படும். கடவுளைப் போல் ஆவீர்கள். சக்தி மகா வாழ்வை பெறு. இது சத்தியம். உன் வார்த்தையை நம்பலாமா? நம்பினோர் கெடுவதில்லை. அப்படியானால் சரி, பறித்து சாப்பிடுகிறேன். ஆமா, ஆஹா, எந்த கணிக்கும் இல்லாத அலாதி ருசி. இது நாள் வரை இது தெரியாமல் நாங்கள் இருந்து விட்டோமே. எவ்வளவு மடமை. இப்பொழுதாவது உண்மை அறிந்து உண்டு மகிழ்ந்தாயே. ஏவாள், உன் துணைவன் ஆதாமுக்கும் கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்து. போ, உங்களுக்கு இந்த உலகமே அடிபணியும். கடவுளையும் மிஞ்சுவீர்கள். போ போ. இப்பொழுதே போகிறேன். ஏவாள், ஏவாள், உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இந்தா புது மரக்கனி. இது இது விலக்கப்பட்ட மரத்தின் கனிதானே? சாப்பிட்டால் நாம் சாவோம் என்று சொன்னாரே கடவுள். நான் சாப்பிட்டேனே, நான் சாகவில்லையே. கடவுள் என்னிடம் அல்லவா கடுமையாக எச்சரித்திருக்கிறார். என்னை ஏன் பிரித்து பேசுகிறாய்? என் மீது உனக்கு பரிவு இல்லையா? என்ன சொல்கிறாய் நீ? பாம்பு சொன்னது நாம் எல்லாம் கடவுளை போல் ஆவோமாம். பயப்படும்படி எதுவும் நடக்காதாம். சாப்பிட்டுத்தான் பாரேன். என்னமோ எனக்கு பயமாக இருக்கிறது. சரி, கனியை கொடு. இந்தா சாப்பிடு. என்ன ருசி தெரியுமா? ஆமாம். என்ன, நான் சொன்னது சரிதானே? நல்ல ருசி. ஆகா, நல்ல ருசி. இத்தனை நாளும் சாப்பிடாமல் இருந்து விட்டோமே. ஏன் உன் முகம் ஒரு மாதிரியாக மாறுகிறது? உன் முகமும் தான் ஒரு மாதிரியாக இருக்கிறது. எல்லாமே எல்லாமே சுற்றுகிறது. உடல் எல்லாம் பதறுகிறது. ஐயோ ஐயோ, நிர்வாணமாக தெரிகிறாய். உடலெல்லாம் வெட்கத்தால் கூசுகிறது. இப்பொழுது நாம் என்ன செய்வது? மரத்தின் இலைகளை பறித்து உடலை மறைத்துக் கொள்வோம். வா, போகலாம். எங்காவது ஓடி புதரில் ஒளிந்து கொள்வோம். கடவுளின் சொல்லை மீறியதின் பலனை அனுபவிக்கிறோம். பாவிகள் ஆகிவிட்டோம். கடவுளை நாம் எப்படி சந்திப்பது? பெண் பேச்சை கேட்டு மீனா சாபத்திற்கு ஆளாகிவிட்டேன். கடவுளே 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 கடவுளே!
ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் ஒளிந்து கொள்கிறாய்? வா வெளியே. எனக்கு பயமாக இருக்கிறது. ஆண்டவரே, நிர்வாண நிர்கதியாகிவிட்டேன். என்னிடம் உடலை மறைக்கும் ஆடைகள் இல்லை, உங்களை பார்க்கும் துணிச்சல் இல்லை, மனதிலும் அமைதி இல்லை. நீ நிர்வாணியாக இருப்பதாக உனக்கு சொன்னது யார்? உண்ண வேண்டாம் என்று நாம் விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டாயா? நான் இதை எப்படி சொல்வேன்? நீர் எனக்கு தந்த பெண்தான் என்னை ஏமாற்றி பாவத்தில் விழ வைத்தாள். இல்லை இல்லை, பாம்புதான் என்னை ஏமாற்றி இப்படி தலைகுனிய வைத்தது. பெண்ணே, ஏன் அடுத்தவர் மீது பழி போடுகிறாய்? உனக்கு சுயபுத்தி இல்லை? எதையும் நம்பும் பேதை குணம், பேராசை. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை மன்னியுங்கள். மன்னிப்பா? கிடையவே கிடையாது. என் சொல்லுக்கு செவி கொடுக்க மறுத்ததால் மீளாத வீழ்ச்சிக்கு ஆளாகிவிட்டீர்கள். பாம்பே, நீ அவ்வாறு செய்ததால் பூமியில் உள்ள எல்லா பிராணிகளிலும் சபிக்கப்பட்டதாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உயிரோடு இருக்கும் வரை மண்ணை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம். அவள் உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவள் குதிகாலை தீண்ட முயல்வாய். பெண்ணே ஏவாள், அதிகமான துன்பங்களையும் கர்ப்ப வேதனைகளையும் உனக்கு அளிக்கிறோம். வேதனையால் துடித்து துடித்து நீ பிள்ளைகளை பெறுவாய். ஆதாம், நீ நமது கட்டளைக்கு கீழ்ப்படியாது மனைவியின் சொல் கேட்டு விலக்கப்பட்ட கனியை தின்றதனால் உன் பொறுத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உழைத்துத்தான் வாழ்நாளெல்லாம் அதன் பலனை உண்பாய். பூமி உனக்கு முட்களையும் முட்செடிகளையும் விளைவிக்கும். பூமியின் புல் பூண்டுகளையும் நீ உண்பாய். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உண்பாய். இறுதியில் நீ எந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாயோ அந்த பூமிக்கே திரும்பி போவாய். ஏனென்றால் நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆண்டவரே, இனி கருணைக்கு இடமில்லை. என் கண்ணும் நிற்காதீர்கள், போங்கள் வெளியே. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. பாவமுண்ட மனிதன் சாபம் பூண்டு நிற்கிறான். எனினும் எல்லையற்ற இரக்கம் நிறைந்த இறைவனின் இதயம் இதோ. உங்களை மீட்க ஒரு மீட்பரை அனுப்புவோம்.